Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 2 பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரு வீடியோவில் நான் 3 பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மெட்டீரியல்ஸ் பாருங்கள். செயின் வச்சு பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பீட்ஸ், கிராக்கிள் பீட்ஸு, பட்டர்ஃப்ளை சாம். நம்ம சாம்ஸ் போடணுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஜம்ப்ரிங் வேணும். ஸோ ஜம்ப்ரிங் எடுத்துக்கலாம். கட்டர், பிளேயர் எல்லாமே வேணும். நம்ம எலாஸ்டிக் வச்சு தான் மேக்ஸிமம் வந்து நம்ம பிரேஸ்லெட் மேக் பண்ணுவோம். ஸோ எலாஸ்டிக்கும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். இது வந்து ஜுவல் மேக்கிங்காக நான் இப்போது வாங்கின பீட்ஸு, ஜுவல்லரிஸ்லாம் நான் மேக் பண்ணேன். பட் அப்போ யூடியூப் சேனல் இல்லாதால நான் வீடியோஸ் எதுவும் எடுக்கல. அதிலேருந்து பீட்ஸ் யூஸ் பண்ணாத பீட்ஸ் தான். அதை வச்சு ஒரு டிசைன் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு 2-3 கலர்ஸ் ஆட் பண்ணி பண்ணலாம். அதோட டிசைன் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், லெஃப்ட் கார்னரில் இருக்குது. ஃபஸ்ட் வந்து ரெண்டு வந்து மெரூன் கலர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 ப்ளூ கலர், 2 பீட் வந்து எல்லோ கலர், நெக்ஸ்ட்டு அகைன் 2 பீட் வந்து ப்ளூ, மறுபடியும் வந்து 2 மெரூன் கலர் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு கவுண்டிங் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6.2 இன்ச்சஸ்க்கு 16 சென்டிமீட்டர், 22 பீட்ஸ் வந்து போதுமானது. அதுக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணாலும் லூஸாக இருக்கும். ஒரு பீட் குறைச்சிங்கனாலும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ 22 பீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் மிக்சிங் கரெக்டாக 2 சைடும் கரெக்டாக கொடுத்துக்கணும். இதில் பாருங்கள் 10 பீட்ஸ் இருக்குது. இந்த கலர் பீட்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 பீட்ஸ் இருக்குது. நம்ம இன்னும் 12 பீட்ஸ் போட வேண்டியிருக்கு இல்லைங்களா? ஸோ லெஃப்ட்டில் 6 பீட், ரைட்டில் 6 பீட் போட்டிங்கன்னா உங்களுக்கு 12 பீட்ஸ் வந்துடும். ஸோ டோட்டலாக 22 பீட்ஸ். அது 10, இது வந்து 12. ப்ளூ கலர் லெஃப்ட் ரைட்டில் 6, 6, 12, 22 பீட்ஸு. அதுக்கப்புறம் எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். உங்களுக்கு நான் அந்த வீடியோவிலே 3 டைம்ஸ் போட்டு காட்டியிருப்பேன். இருந்தாலும் இதுலேயும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம அந்த எலாஸ்டிக்கை உள்வாட்டமாக எடுத்து இன்ட்டு மாதிரி போட்டு ஒன்ஸ் போட்டுக்கலாம். மறுபடியும் இன்ட்டு மாதிரி வச்சு அந்த எலாஸ்டிக்கை 2 சைடு உள்பக்கமாக சுற்றுறோம். 2 டைம் உள்பக்கமாக சுற்றுறோம். இந்த சைடுமே வந்து உள்பக்கமாக 2 டைம்ஸ் சுற்றுறோம். அப்படி சுற்றிட்டு நீங்கள் டைட்டன் பண்ணும்போது நீங்கள் இழுத்தா கூட உங்களோட பிரேஸ்லெட் வந்து பிரிஞ்சு வராது. ஸோ இது ஒரு டைப்பு. அதில் உங்களுக்கு வேறு மாதிரி டைப்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு 2-3 டைம்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில், இந்த வீடியோலையும் சேர்த்து. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு நாட் வந்து இன்ட்டு மாதிரி போட்டு நீங்கள் சிம்பிளாகவும் முடிச்சிக்கலாம். இல்லை மறுபடியும் அதே மாதிரி 2 டைம் நீங்கள் உள்வாட்டமாக விட்டு எடுத்து போடுறதுனால போட்டுக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பீட்ஸோட ஹோல், அதாவது பீட்ஸோட சைஸை பொறுத்து நமக்கு ஹோல்ஸ் வந்து பெருசும் சின்னதாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாட் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப பெரிய சைஸாக போட்டிங்கன்னா அந்த பீட்குள்ளே இந்த நாட்டை உங்களால் இழுத்து விட முடியாது. அதாவது நாட் தெரியாத நீட் ஃபினிஷிங்காக கொண்டு வர முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் இழுத்தாலும் அந்த ஹோல்குள்ளே அந்த நாட்டு போகாது. அதனால் நாட்டு ஓரளவுக்கு சின்னதாக போடுங்க. பீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 2 டைம்ஸ் போடுறதா 3 டைம்ஸ் போடுறதான்னு டிசைட் பண்ணி போடுங்க. அந்த பீட்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி இழுத்திங்கன்னா அந்த நாட் போயிட்டு அதுக்குள்ளே ஹைட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த நாட்டு வெளியில் தெரியாது. இப்போ இது வந்து சிம்பிளாக இது மட்டும் போட்டு ஒரு பிரேஸ்லெட் மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஒரு ஃப்ளவர் சில்வரில் ஒரு சாம்ஸ் எடுத்து ஜம்ப்ரிங் வச்சு அதை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஜம்ப்ரிங்கில் நம்ம வந்து சாம்ஸை வந்து கோர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜம்ப்ரிங்கை எடுத்துகிட்டு போய் அந்த பிரேஸ்லெட்டில் கரெக்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. அந்த கலராக இருக்கிறது கீழே வேணுமா மேலே வேணுமா டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஜம்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளையர் தேவைப்படும். அதை வச்சு தான் நம்ம டைட்டன் பண்ணிக்கணும். நல்லா ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா நம்ம அது ஓப்பன் பண்ணி விட்டது வந்து டைட் ஆகிடும். நமக்கு அந்த சாம்ஸ் வந்து பிரிஞ்சு வராது. இதுதான் நான் ஃபஸ்ட் இதில் மேக் பண்ணேன் ஃபஸ்ட்டு டிசைன் இது. இதோட உங்களுக்கு 4 பிரேஸ்லெட் கவர் ஆகும். ஏற்கனவே ஒரு கிளாஸில் 3 சொல்லியிருக்கேன். இது ஒன்றோட சேர்த்து 4 வரும். மொத்தம் வந்து உங்களுக்கு 15க்கு மேலே கவர் ஆகும். நீங்கள் பிரேஸ்லெட் கிளாஸ் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஜென்ஸுக்கு எப்படி மெஷர் பண்ணுறது, சேம் அதே மாதிரி தான் மெஷர் பண்ணுறோம். அவங்களோட மெஷர்மெண்ட்டுமே சேம் வந்து 16 தான் வருது. அதுவுமே 22 பீட்ஸ் தான். இதுக்கு என்ன டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஒவ்வொரு கிளாஸ்க்கும் நான் ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ப்ரூச் கிளாஸ் தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன்.
அந்த கிளாஸுமே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போது நான் ப்ரேஸ்லெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோஸ் ஓரளவுக்கு போட்டிருக்கேன். அது எல்லாமே ப்ரைவேட்டில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் வந்து 99 ருபீஸ் தான். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணலான்னு பாருங்கள். இதுக்கு வந்து நான் கிராக்கல் பீட் தான் எடுத்து எலாஸ்டிக்கில் நான் கோர்த்துக்கிறேன். சேம் 22 பீட்ஸ் தான் கவர் ஆகும். சிம்பிளாக 22 பீட்ஸ் மட்டும், நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. கலராக வேறு ஏதாவது ஸ்டோன் பீட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஒன்லி வந்து கிராக்கல் பீட்ஸ் லைட் ஆரஞ்சில் தான் நான் சேர்த்துருக்கேன். 22 பீட்ஸ் முடிஞ்சதும் நான் எண்ட் நாட் போட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் லைட் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். இல்லை நான் ஒரு சாம்ஸ் மட்டும் ஆட் பண்ணுவேன். அதோட டிசைன் கூட ஸ்க்ரீனில் இருக்க பாருங்கள். அதில் பட்டர்ஃப்ளை, க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளை எங்கிட்ட இருக்க மெட்டீரியல், கிளாஸ்க்காக வாங்கின மெட்டீரியல் தான் இது. அதை வச்சு நான் வந்து இருக்கிற வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். மேட்சிங்காக பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது வந்து க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளை சாம் பதிலாக நம்ம இந்த ப்ரேஸ்லெட் பீட்ஸோட கலரில் போட்டோன்னா நமக்கு இன்னும் அது அழகாக இருக்கும். ஓரளவுக்கு ஆப்ட் கலராக இருந்ததுன்னா நமக்கு மேனேஜ் ஆகும். அந்த க்ரீனும் அதுவும் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா, அதுக்காக சொல்கிறேன். அதுவும் சில பேர் லைக் பண்ணுவாங்க. அது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் லைக் பண்ணிங்கன்னா அது யாருக்காவது ரெக்கமெண்ட் ஆகும் இல்லைங்களா. நீங்கள் எல்லோரும் பார்க்கணும், இதை வச்சு ஏதாவது லேர்ன் பண்ணணும் தான் வீடியோஸ் போடுறோம். யூடியூப்பில் இன்கம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கெலாம் இன்கம் எல்லாம் டக்குன்னு வராது. நான் இன்கம்காக வீடியோஸ் போடலை, கிளாஸ்க்காக தான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து யாருக்காவது ரெக்கமெண்ட் ஆனால் யாருக்காவது தேவைப்படும் இல்லைங்களா, இந்த கிளாஸ் ஓகே லேர்ன் பண்ணலான்னு, அவங்க யாராவது என்கிட்ட ஜாயின் பண்ணிப்பாங்களே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி அட்லீஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் நான் இனி போடுற வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ரெசினோட வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ரெசின் வச்சு ப்ரேஸ்லெட்டுக்கு நம்ம இந்த சாம்ஸ் போடுறோம் இல்லைங்களா, அந்த ஹேங்கிங்ஸ் மேக் பண்ணலாம். அப்புறம் இன்விசிபிள் செயின் மேக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வச்சு கீ செயின் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வீடியோஸ் எல்லாம். என் ப்ரேஸ்லெட் கிளாஸ் முடிஞ்சதுன்னா அதை அப்லோட் பண்ணுவேன் நான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இந்த ப்ரேஸ்லெட்டில் வந்து சாம்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த ஜம்ப் ரிங் வச்சு கனெக்ட் பண்ணி அது ப்ரெஷர் கொடுத்து டைட்டன் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். இந்த சாம்ஸ் ரொம்பவே அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பீட்ஸ்க்கு மேட்சிங்காக கூட பண்ணிக்கோங்க, அது உங்களோட விருப்பம். இந்த கிளாஸ் இதோட முடிச்சு நெக்ஸ்ட் கிளாஸில்